எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு துயரங்களோடு துறதியானவள் யசோதா மட்டும் தானே. அவளுடைய மதிநுட்பம் அங்கே காத்து நிற்கிறது. பெண்களுடைய பெரும்பான்மையான தியாகங்கள் வெளியே பேசப்படுவதே இல்லை. அதனால்தான் தேசப்பிதா காந்தியடிகள் சொன்னாரு, கடவுளுடைய படைப்பிலேயே அழகுருவானவள் அவள் மட்டும்தான். மென்மையும் மேன்மையும் கொண்ட அவள் என்ன சொல்லுகிறாளோ அதை கேளுங்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். கணவனுடைய ஆண்மகனுடைய உழைப்பை எந்த இடத்துலையும் குறைச்சு பேசவே முடியாது. நீங்க சொன்ன மாதிரி நாங்க அசால்ட்டா உங்களை நினைக்கவே மாட்டோம். வீடு நல்லா கட்டியிருக்கா, ஓகேயா, இனி அவன் நல்லா சம்பாதிக்கிறாரா, இவரை நம்பி போனா காப்பாத்திடுவாரா என்ற எல்லாம் இருக்கணும். உங்க தலைமையில தான் நடக்குது வீடு, ஆனா உங்க தலைமையில இருக்கிறது நாங்கிறத மறந்துடக்கூடாது. எந்த ஒரு விஷயமும் இவளுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு முடிவெடுக்க தெரியாது. நீங்க முடிவெடுக்க தெரியாது, உங்களுக்கு முடிவெடுக்க தெரியாது எங்களை பார்த்து சொன்னீங்கன்னா நீங்க தான் தோத்து போனீங்கன்னு அர்த்தம். உங்களை கட்டிக்கலாம்னு நாங்க உங்களை தான் முதல்ல முடிவெடுத்தோம். பெண் பிள்ளைகள்ங்க எப்படி இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுங்க, அந்த இடத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மதிநுட்பம் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் நடுத்தரமான வீட்டு பிள்ளைகள், கொஞ்சம் கஷ்டப்படுற வீட்டு பிள்ளைகள் வசதியான வீட்டுல வாழ்க்கைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த ட்ரெண்டுக்கு மாறிடுவாங்க.